ஹாய் மக்கள்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க வேகமாக வீடியோக்குள்ளே போயிட்டு சீக்கிரம் முடிச்சிட்டு 5 நிமிஷத்தில் முடிச்சுட்டு வருவோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் பாலா, இது உங்கள் மிஸ்டர் எல்கேசி யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் டேலண்ட். டேலண்ட்டா என்ன, அது எப்படி உருவாகும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா டேலண்ட் இஸ் இன்வால்வ். அதாவது ஒரு விஷயத்து மேலே நீங்கள் இன்வால்வாக இருந்தால் அதிலே ஈடுபட்டுக்கிட்டு இருப்பீங்க. அதாங்க டேலண்ட்டு. ரெக்கக்னைஸ் பண்ணணும், அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்களுக்குள்ளே தான் இருக்கும் டேலண்ட்டு. ஓகே, ஒரு கதை ஒன்று சொல்லு. ஒரு கவரிங் ஒரு வாடை அடிக்குது, செம்ம ஸ்மெல் அடிக்குது. அது எங்கே அடிக்குன்னு தெரியாமல் துரத்தி ஒரு இடமா போய் மலைக்கெல்லாம் போது எங்கிட்ட போய் தேடுது. கடைசியில் ஒரு பள்ளத்தில் இருக்குது. பள்ளத்தில் வாடை அடிக்குன்னு நினச்சி உள்ளே குதிச்சு செத்துடுது. ஆனால் அதுக்கு தெரியலை, அந்த வாடை தன் மேலே தான் அந்த அழகான வாடை அடிக்குன்னு தெரியாமல் இருக்குன்னு. அது மாதிரி தாங்க உங்களுக்கும் தனக்குள்ளே டேலண்ட்டை வச்சுக்கிட்டு சில பேர் இருப்பா, அது தெரியாமல் இருப்பா. அதை கண்டுபிடிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ஐடென்டிஃபை டேலண்ட்டை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது. யாரும் பார்க்காத நேரத்தில் உங்கள் மனசு எதை பற்றி இது பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. இப்போ நீங்கள் யாரும் பார்க்காத நேரத்தில் ஒரு கதை ஒன்று எழுதிக்கிட்டு இருக்கலாம், இல்லைன்னா பாட்டு ஒன்று பாடிக்கிட்டு இருக்கலாம். அதாங்க டேலண்ட்டு, வேறு எதுவுமே இல்லை. பார்த்துக்கோங்க, அதை நீங்கள் பண்ணீங்கன்னா அதான் உங்களுக்கு டேலண்ட்டு. ஓகேதா, புரிஞ்சு வச்சுக்கலாம். டேலண்ட்டு பார்த்தீங்கன்னா 4 வகையாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்னிங், ரேபிட் லேர்னிங், சாட்டிஸ்ஃபேக்ஷன், இன்விகிரேஷன். ஏர்னிங்னா ஏக்கம். அது மேலே நீங்கள் ஏக்கமாக இருக்கும். ஒரு இது மேலே நீங்கள் ஏக்கமாக இருப்பீங்கல்ல, அதே ஏர்னிங்கு. ரேபிட் லேர்னிங்னா விரைவாக கற்றுக்கணும். அது உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும், அது நீங்கள் வேகமாக கற்றுக்கிறாப்புல இருக்கலாம். சாட்டிஸ்ஃபேக்ஷனாக திருப்தியாக இருக்கணுங்க நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்விகிரேஷன்னா வேறு ஒன்றும் இல்லை, நிம்மதி. எந்த வேலை பார்த்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கணும். இப்போ ஒரு டேரக்டர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. டேரக்டர் கூட வேலை, சரி டேரக்டரே வச்சுக்கோங்க. டேரக்டர் இருக்கீங்கன்னு வச்சுக்கிறோங்க. அதில் ஒரு நிம்மதியாக ஒரு வேலை பார்த்தா தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இல்லை ஓகே, அப்படி இல்லைன்னா ஒரு ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கிறோங்க. அதில் ஒரு நிம்மதியாக இருந்தால் தாங்க அந்த வேலை பார்க்க முடியும். இதுதான் டேலண்ட்டோட 4 பிரிவு. அடுத்து ஒன்று பார்க்கலாம் வாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் திறமைலாம் வச்சு நீங்கள் எதனால எந்தெந்த இடத்துல ப்ரைஸ் வாங்கினீங்களோ அதை ஒரு லிஸ்ட்டு எடுங்க. யார்கிட்ட பாராட்டு வாங்கினீங்களோ அதை ஒரு வருஷப்படி எடுங்க. அதில் தெரியும் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல பாராட்டு கிடச்சிருக்கு, நம்ம இன்னும் இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு அதில் தெரியும். பார்த்துக்கிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது. அப்புறம் வீடியோ லென்த்தியாக போயிடுவோம். சரி இருக்கட்டும். சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். இது வரைக்கும் நம்ம என்னென்ன பிடிச்சிருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எதுவும் நல்லா இல்லைன்னா சொல்லுங்க, மாற்றிக்கிடுவோம். ஓகே பாய். நான் உங்கள் பாலா, இது உங்கள் மிஸ்டர் எல்கேசி யூடியூப் சேனல். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். क्या करो मेरे जो डाय मेरे को फीलिंग नहीं, तुम्हारी फीलिंग तुम्हारी मेरे को फीलिंग नहीं. साडा कुत्ता